Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளவு ப்ரோ செலவாகும் அப்படிங்கற பத்தி நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட கமெண்ட்ல வந்து ரொட்டீனாவே கேட்டுட்டு இருக்கீங்க. பட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அக்ரிகல்ச்சருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஒன்னு வந்து சயின்ஸ் ப்ரோக்ராமிங், இன்னொன்று வந்து டெக்னிக்கல், அதாவது டெக்னாலஜி ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு விதமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வந்து ஃபீஸ் வந்து வெரிஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க டெக்னாலஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலியமா உங்களுக்கு டெக்னாலஜியில் சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க எவ்வளவு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் காலேஜ் எவ்வளவு ஃபீஸ் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஎன்ஏயு உடைய அஃபிலியேட்டட் பிரைவேட் காலேஜஸ் வந்து நீங்க வந்து எவ்வளவு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சயின்ஸ் ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். சயின்ஸ்ல வந்து என்னென்ன டிகிரிஸ்லாம் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மோஸ்ட்லி இதுதான் எல்லாருமே வந்து லைக் பண்ணுவாங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். பிஎஸ்சி ஹானர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர், அதே மாதிரி பிஎஸ்சி ஹானர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஹானர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர், அதே மாதிரி பிஎஸ்சி ஹானர்ஸ்ல வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டயட்டிசிஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்மளுக்கு மல்டிபிள் டிகிரி வந்து ஆஃபர் பண்றாங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இப்போ மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிகிரிக்கெல்லாமே வந்து ஃபீஸ் வந்து எவ்வளோ வந்து வேரிஸ் ஆகுது. இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு உண்டான ஃபீஸு. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 4500 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல்ஸ் நீங்க வந்து சப்போஸ் ஹாஸ்டலுக்கு தங்கி படிக்க போறீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ், எஜுகேஷன் இன்ட்ராஃபெக்ஷன் சார்ஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 1500 சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. மோஸ்ட்லி வந்து நீங்க அட்மிஷன் போடும்போது 20000 பே பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த 20000 உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். ஏன்னா அட்மிஷன் போகும்போது நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க. அப்போதே உங்களுக்கு வந்து 20000 ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமிங்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணிட்டு மீதி அமௌண்ட் நீங்க வந்து காலேஜில் ஜாயின் பண்ணும்போது இங்கே ஃபீஸ் வந்து பே பண்ணால் போதும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீஸு, லைப்ரரி ஃபீஸு, எக்ஸாமினேஷன் ஃபீஸு, ஸ்போர்ட்ஸ் ஃபீஸு, கம்ப்யூட்டர் லேப் ஃபீஸு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸு, பிளேஸ்மெண்ட் ஃபீஸு, அகாடமிக் காலண்டர் ஃபீஸு, செமஸ்டர் ஃபீஸுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங் ஃபீஸு இப்படிலாம் சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபீஸ் செமஸ்டர் ஃபீஸாக டோட்டலாக வந்து 23000 வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஒன் டைம் ஃபீஸ் பேமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்மார்ட் கார்டு, ஐடி கார்டு ஃபீஸு, அதே மாதிரி டிஎன்ஏயோடைய கேம்பஸ் ஃபீஸு, ஃபண்டு, அதே மாதிரி வந்து பாருங்க மார்க் ஷீட் வெரிஃபிகேஷன் ஹையர் செகண்டரி அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனித்தனியாக ஃபீஸ் உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க. இதே மாதிரி சிலபஸ் ஃபீஸு, புக் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக ஒன் டைம் ஃபீஸ் பேமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக வந்து எவ்வளோ நம்மளுக்கு வருது அப்படின்னா நீங்க வந்து ஹெச்இசி, அதாவது நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு போர்டுக்குள்ள நீங்க வந்து எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,975 ரூபாயும், நீங்க வந்து டெல்லி அதாவது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11,325 ரூபாயும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது ரெண்டையும் செமஸ்டர் ஃபீஸும் இந்த மாதிரி ஒன் டைம் ஃபீஸ் பேமெண்ட் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வந்து ஃபீஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது 33,925 ரூபாய் வந்து யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அதாவது ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 33,925 வந்து உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்டா உங்களுக்கு வருது. அதே மாதிரி நீங்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, டெல்லி போர்டுல நீங்க எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா 34,325 ரூபாய் உங்களுக்கு வந்து ஃபீஸா வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்றாங்க. இந்த சார்ஜஸ் நீங்க வந்து சயின்ஸ் ப்ரோக்ராமிங்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க டெக்னாலஜி ப்ரோக்ராம் லைக் வந்து பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜியா இருக்கட்டும், பிடெக்ல வந்து பயோடெக்னாலஜி, பிடெக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங்ஸ், பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிடெக்ல வந்து ஹார்டிகல்ச்சர் இன்ஜினியரிங்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி டெக்னாலஜில உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சு நீங்க உள்ள என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா ஃபீஸ் எவ்வளவு வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து 4,500 ரூபாய் சேமா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கும் இதுக்கும் வேற எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் உங்களுக்கு வந்து இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. இல்ல அடிஷனலா உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 40,000 சார்ஜஸ் பண்றாங்க. மீதி சயின்ஸ்ல என்ன ஃபீஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி இதுக்கும் உங்களுக்கு வந்து டெக்னாலஜில வந்து கேட்டிருக்காங்க. பட் அடிஷனலா உங்களுக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 40,000 உங்களுக்கு பிளஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நீங்க வந்து சேர்க்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து சேம் ஃபீஸா தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. செமஸ்டர் ஃபீஸா உங்களுக்கு டோட்டல் 63,000 சார்ஜ் பண்றாங்க. ஒன் டைம் ஃபீஸ் பேமெண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல புக்ஸ், ஐடி கார்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபீஸா டோட்டலா வந்து ஹெச்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா 10,925 ரூபாயும், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருக்காங்க அப்படின்னா 16,325 ரூபாய் நமக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க.
டோட்டலாக பார்க்கும்போது ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 73,925 ரூபாயும், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees வேரிஸ் ஆகுது உங்களுக்கு. 74,325 ரூபாயும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான். நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. நீங்கள் அதர் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீஸ் வந்து வரும். சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட் காலேஜ். இப்போ வந்து அஃபிலியேட்டட் காலேஜுக்கு வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் ஃபீஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் TNAO candidate allotment throughout counseling and management quota in the affiliated colleges have to pay and all including annual tuition fee அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் அப்படிங்கிற உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஜிஓ அரசாணைப்படி உங்களுக்கு 233ல அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல டேட் வந்து 8/10/2020 அப்டேட் படி உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கட்டும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலியமா நீங்க போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டா வந்து ஆல் இன்க்ளூடிங் ஃபீஸா உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 50,000 ரூபான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இதுக்கான அரசாணை நிலையை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்டே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து ஃபீஸ் வந்து எவ்வளவு வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு அரசாணையில கெஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கிறத உங்களால வந்து பார்க்க முடியுது. இதை பத்தி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம குரூப்ல வந்து நான் இதுக்கான போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய நபர்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால போறவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும், ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு விதமாக கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. யூனிவர்சிட்டி நாம்ஸ் படி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான அஃபிலியேட் அஃபீஷியல் ஜிஓக்கான லிங்க்கை நான் என்ன பண்ணிடுறேன்னா உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த அப்டேட் தான் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வேறு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து TNAU சம்மந்தமாக உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல் கூட கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு நாங்கள் யூனிக்காக வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒன்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டே வராங்க. இனி நார்மலாக ஜென்ரலில் இருக்கக்கூடிய அகாடமிக் ஸ்ட்ரீம் ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடியவங்களுக்கு 1 by 1 அந்த அலாட்மெண்ட் வந்து வரும். ஜூன் 3ஆம் தேதிக்குள்ள மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட்ல நம்ம சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் another வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.